அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னைய டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15/5/2024. இன்னைக்கான ஏபிசி கெஸிங் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட் நம்ம என்ன கொடுத்தோம் இதெல்லாம் ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துட்டு பிறகு நம்ம ஏபிசி கெஸிங்குள்ளே வருவோம். முந்தைய ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 758, 528, 528 3 டிஜிட் வின்னிங். நம்ம போர்டுக்குள்ளே என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பி போர்டில் 2 கொடுத்துருந்தோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 5ம் கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 அல்லது 8 வரும்னு சொல்லியிருந்தோம். நம்ம வீடியோவிலே உறுதிபூர்வமாக சொல்லியிருந்தோம். எத்தனை பேர் அதை வாட்ச் பண்ணிங்கன்னு தெரியல. ஒரு சின்ன மாற்றத்துக்காக நம்பரை பாருங்கள். 728 கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5ம் கொடுத்துருந்தேன். ஒரு சின்ன சேஞ்சிங் பண்ணியிருந்தால் இன்றைக்கி ஒரு பெரிய வின்னிங் நீங்கள் வாங்கியிருக்க முடியும். என்னுடைய கெஸ்ஸிங்கில் உங்களோட கெஸ்ஸிங்கை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன ஒரு சேஞ்சிங் தான். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வின்னிங்கான வாய்ப்பு கண்டிப்பாக நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங்கில் கண்டிப்பாக இருக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் கொடுத்த 2 நம்பருமே பாஸ் பண்ணியிருந்தது. எதை ஒன்று நீங்கள் பயன்படுத்தி இருந்தாலும் நேற்று ஒரு நல்ல வின் பண்ணியிருக்க முடியும். நேற்றையை பொறுத்த வரையிலும் நம்ம ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தோம். நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நம்ம சேனலை அதிகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறேன், வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல நம்பரை நான் எடுத்து கொடுக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நம்ம சேனலை முழுசாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஏபிசி கெஸிங் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க போகலாம். இன்னைக்கு நம்ம ஏபிசி கெஸிங்கில் முதல் நம்பரை என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் 9 எடுக்கிறேன். ஏன் 9 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 248 இருக்குது. புரியுதுங்களா? 248 இருக்குது. அப்போ இங்கே 65 இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இங்கே 32 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் 55 இருக்குது. அப்போது 559 வருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பில் நாம் 9 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 659 வருன்ற எதிர்பார்ப்புலையும் 9 இருக்குது. அப்போது 489 என்ற அடிப்படையிலும் 9 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2489. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள் 2489. அப்போது 659 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் 659ம் ஏ போர்டில் 9 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 559. அப்போது 559 வருவதற்கான வாய்ப்பும் உண்டுன்ற அடிப்படையில் நம்ம 9 எடுத்திருக்கோம். 559. அப்போ 559 659. புரியுதுங்களா? 559 659. அப்போது இந்த அடிப்படையிலும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள் 65 இருக்குது, 559 இருக்குது. அப்போது 659. அப்போ 659 வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அப்போ 29. அப்போது இங்கேயும் 29 இருக்குது. அப்போ 29 வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த அடிப்படையில் நம்ம செக் பண்ணிக்கணும். அதனால தான் நம்ம 9 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 9 விட்டா போர்டுக்குள்ளே 1 பாஸ் பண்ணுமான்னு என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 481 651. அப்போ 51 வருமானது எதிர்பார்ப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா 651. அப்போ 651 அப்படின்ற வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 565 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் 5651. அப்போது இந்த அடிப்படையிலும் 1 வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 321. அப்போ 321 இந்த கிராஸ் அடிப்படையில் 321. அப்போ 321 வருவதற்கான வாய்ப்பு உண்டுன்ற அடிப்படையில் ஏ போர்டில் 91 கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா பி போர்டில் நான் கெஸ் பண்ண முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 தான் சூஸ் பண்ணுறேன். ஏன் 4 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 624 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நான் 4 எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் 624. ஏ போர்டில் 9, ஏ போர்டில் 1. புரியுதுங்களா? அப்போது 94 இருக்குது, 14 இருக்குது. அப்போது 624. அப்போ 624 ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக நான் எடுக்கிறேன். சரி, இதை தாண்டி வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 5 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 515. புரியுதுங்களா? 515 என்ற அடிப்படையில் 5 வருமானு நான் எதிர்பார்க்குறேன்.
நான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் 515. அப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது 515 ஆப்ஷன் இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 515 அப்போ 515 அப்படின்ற அடிப்படையில் இங்கே பாருங்கள் 715 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம 5 வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும். 625 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையும் பார்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 655 இருக்குது. அப்போ 655 இப்படி கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையிலே நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா 355 வருமானு எதிர்பார்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 355 புரியுதுங்களா. 83 இருக்குது. அப்போது 8355 இங்கே பாருங்கள் 8355 கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா முதல் நம்பரை நம்ம எடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா 2 தான் நம்ம சி போர்டில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக எடுக்க போகிறோம். ஏன் 2 எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 86 இருக்குது, 2 இருக்குது. அப்போது 622 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் 82 இருக்குது, 82 இங்கே 6 இருக்குது. அப்போது 622 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் 8622 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம சி போர்டில் 2 எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 382 அடிப்படையில் இந்த சி போர்டுக்குள்ள 2 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். இங்கே பாருங்க 382 அப்போ 622 அப்போ இந்த ஆப்ஷன் அடிப்படையில் சி போர்டுக்குள்ள 2 வருமான்ற எதிர்பார்ப்பு. நெக்ஸ்ட் வேற என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 7 வருமா நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் 387 வருமா நான் எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 307 இங்கே பாருங்கள் 307 அப்போது 387 அப்போது 387 வருமானு எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் நம்ம 7 பார்த்துக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 627 அடிப்படையிலும் 7 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் 627 ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 52 இங்கே பாருங்கள் 526 இருக்குது, இங்கே பாருங்கள் 625 இருக்குது. அப்போது 527 வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது, 627 வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த அடிப்படையிலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 737 அப்படின்ற அடிப்படையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள் 738 இருக்குது, இங்கே பாருங்கள் 7387 அப்போ 7387 வருவதற்கான வாய்ப்பும் இருக்குன்ற அடிப்படையில் நம்ம 7 பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர், ஒரு சில நம்பர்கள் வந்து போர்டுக்குள்ளே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அந்த ஒரு நம்பரை நம்ம 3 டிஜிட்லையும் பார்க்கலாம். ஆல் போர்டு என்னன்னு பார்த்துருவோம். வாங்க போவோம். ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏபிசி கெஸ்ஸிங் இந்த நம்பர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசியிலேருந்து நம்ம 3 டிஜிட் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 91 கொடுத்துருக்கோம். ஒருவேளை இந்த ஏபிசியில் ஒருவேளை போர்டு சேஞ்சிங் மாறினால் ஒருவேளை இந்த மாதிரி நம்பர்ஸ்கள் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட்ஸ்லையும் 1 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் 1 எல்லா போர்டுலையுமே பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 வந்து பி போர்ட்லேயும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு, ஏ போர்டில் போவதற்கான வாய்ப்பும் உண்டு என்ற அடிப்படையில் 2 போர்டுலையுமே பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம 2ஐயும் ஒரு வாய்ப்பாக பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 பார்த்தீங்கன்னா பி போர்டில் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் 9ஐயும் ஒரு சில கெஸ்ஸிங்கில் நீங்கள் பார்க்கணும். ஏன் நான் கொடுத்துருக்கேன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4ம் சி போர்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட எண்களுக்குள்ளே வரதுனால ஒரு சின்ன சின்ன இடத்துல மட்டும்தான் இதெல்லாம் படுதே தவிர மேக்சிமம் இடத்துல இந்த நம்பர்ஸ் படுது. ஆனால் புது நம்பர்ஸ் எடுக்க போனாங்கன்னா இந்த நம்பர்ஸையும் எடுப்பாங்க. ரெகுலராகவே பழைய ரிசல்ட்டே எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த நம்பர்ஸ் எடுப்பாங்க. அப்போது 2த்தையுமே நம்ம பார்த்துக்க வேண்டியது அவசியம். அந்த அடிப்படையில் சார்ட்டை நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நாளை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.